செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் இங்கே இருக்கிற இந்த முருகனை தரிசித்து பரிகார பூஜையை செஞ்சாங்கன்னா தோஷங்கள் அனைத்தும் தீரும் என்பது நம்பிக்கை. விமர்சையாக இருப்பார். விமர்சையாக எப்படி சொல்கிறதுனாக்கா, முருகர் வந்து பார்த்தா 5 அடி இருப்பார், வள்ளி தேவன் 2 பேரும் 4 அடி இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு தோற்றம் கொண்ட சமயத்தோடு பார்த்தீங்கன்னா வல்லக்கோட்டைக்கு அப்புறம் நம்ம தமிழ்நாட்டில் இங்கெல்லாம் பார்க்க முடியும். அதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா கோயில் இது வந்து செவ்வாய் ஸ்தலம். இது இந்த செவ்வாய் ஸ்தலம் என்ன யாருனாக்கா முருகருடைய அதிபதிங்கிறது செவ்வாய்ன்றது. ஒரு மனுஷன் வந்து விவாகம்ன்றது வந்து திருமணம் அதை நடக்கணும்னா அந்த செவ்வாய் ஜாதகத்தில் வந்து நல்லா இருக்கணும். ஒரு மனுஷன் வீடு கட்டி வளர்க்கணும், பூமி நிலம்லாம் வாங்குறோம்னா அந்த வீடு வந்து அமையப்பட்டது வந்து இந்த செவ்வாயாக இருக்கும். இது ரெண்டும் இருந்தால் மட்டும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை வந்து நம்ம வந்து நிவர்த்தியாக செய்ய முடியும். அதாவது மனைவி மக்கள் குழந்தை சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு கல்யாணம் நடக்கும். அதே மாதிரி நல்லா வாழ்றதுக்கு வந்து இந்த வீடு வந்து நம்ம கட்டியிருக்கணும். இது ரெண்டும் கட்டினாதான் வாழ்க்கையில் நம்ம செட்டில்ன்ற ஒரு வார்த்தை சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு செவ்வாயோட இது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த கோயிலுடைய சிறப்பம்சம் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்தல விருட்சம்னு சொல்லுவாங்க. அதாவது கனியிலே பார்த்தீங்கன்னா மா பலா வாழைன்றது வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம சொல்லுவோம். இந்த ஒரு விஷயத்துக்கு தான் நம்ம பயன்படுத்துவோம். இந்த கோயிலுடைய ஸ்தல விருட்சம் பார்த்தீங்கன்னா மாமரம். கோயிலுக்கு முருகருக்கு அருகாமையில் கரெக்டாக பின்பக்கம். அதே மாதிரி கோயிலோட நுழையிறச்சா பார்த்தீங்கன்னா கொடிமரம், அதுக்கு முன்னாடி வேல் மண்டபம், அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மயில் மண்டபம். அப்படியே காலாமே சுற்றி வந்தீங்கன்னாக்கா பழம்புரி விநாயகர் முருகருக்கு வலது பக்கம் இருப்பார். அப்படியே வில்வேஸ்வரன் சொல்லிட்டு அவர் வில்வமரத்தோடு இருந்த ஒரு முருகர் இந்த வில்வமரம் காலப்போக்கு அதை விழுந்துட்டு இதை நம்ம ஒரு மண்டபம் மாதிரி கட்டிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுவாமி அம்பாள், அதாவது மகாதேவர் உமாமகேஸ்வரி தாயார். இங்கே வந்து பிரதோஷ நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சிறப்பான பூஜைகள்லாம் நடைபெறும். அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நவராத்திரி பார்த்தோம்னா அம்பாவுக்கு வந்து உற்சவம் நடைபெறும். செவ்வாய்க்கு அபிஷேகங்கள் நடக்கும். நவகிரகத்தில் எப்பவுமே இந்த குரு பயிற்சி சனி பயிற்சியெல்லாம் நடக்கக்கூடியது தான். இது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கோயிலில் வந்து ஆறுமுக சுவாமின்னு ஒரு சண்முகர்னு சொல்லுவோம். அது நம்ம சன்னதி வந்து இந்த கோயிலில், அதாவது முருகருடைய அதிகாரி ஆறுமுக சுவாமி சன்னதின்னு சொல்லிட்டு தனியாக இருக்குது. ஆறுமுகம் பெற்ற ஒரு ஆறுமுக சுவாமி சண்முகர்னு நம்ம சொல்லுவோம், ஞானஸ்கந்தர்னு சொல்லுவோம், எப்படி வேணாலும் சொல்லலாம். அவருக்குன்னு ஒரு தனி சன்னதி இருக்குது. நீங்கள் மனசில் என்ன நினச்சிங்கன்னா உடனடியாக வந்து தீர்வு காணக்கூடிய இடம். அதாவது நீங்கள் எல்லா சுவாமியும் நம்ம கும்பிடலாம், சிவன் அம்பாள் பெருமாள் யாராவது கும்பிடலாம். இதில் உடனே வந்து நமக்கு ஒரு பலன் கொடுக்கக்கூடிய கடவுள் தான் முருகர். அதே மாதிரி ஆக்ரோஷம் சுவாமின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது தப்பு பண்ணால் தட்டி கேட்டுருவார், உடனே நல்லது பண்ணிட்டாலும் நம்ம விட்டு கொடுக்க மாட்டார். நீங்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முருகர் கோயிலில், அதாவது இந்த செவ்வாய்லையோ இந்த ஆண்டாள் கோயில் பெரிய பெரிய பணக்காரர்கள்லாம் இங்கே வருவாங்க. அதுக்காக வந்து முருகர் கோயில் அப்படி சொல்ல வரல, முருகர்னால அந்த மாதிரி ஒரு தனிப்பட்ட ஒரு இது. அதனால் நீங்கள் வந்து மனசில் நினச்சிட்டு நம்ம டைம் கிடைக்கிறதுன்னு சொன்னால் வாங்கும். இங்கே வந்து எல்லாம் சிறப்பாகவும் இருக்கும். முருகரை வேண்டியதுன்னா என்ன வேணுமோ அதே கிடைக்கும்.